Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஜியோவில் 70% ஆஃபர் வந்து லைவில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆஃபரில் வந்து கூப்பன் கோட் அப்ளை பண்ணி எப்படி குர்த்திஸ் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபர் போட்டதுமே எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷனில் அந்த 70% ஆஃபர் அதை வந்து கிளிக் பண்ணதுமே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சு. மேலே வந்து சூப்பர் டீல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து உமன் செலக்ட் பண்ணிவிட்டு குர்த்தி செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டீல் அப்படிங்கிற கூப்பன் கோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த குர்த்திஸ் எல்லாமே 390 rupees வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன குர்த்திஸ்லாம் வேணுமோ அதை வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 1500க்கு மேலே வந்து நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நீங்கள் வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ரேண்டமாக கொஞ்சம் குர்த்திஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா இப்போ வந்து 250 rupeesக்குள்ள குர்த்திஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இவ்வளோ கலெக்ஷன் வந்து எனி டைம் வந்து அவைலபிள் இருக்காது. சேம் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. அவைலபிள் இருந்தும் நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னா ஸோ நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி வந்து அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஜியோவில் வந்து எல்லாருக்குமே செட் பண்ணி வச்சுருக்காங்களா, நான் எனக்கு தான் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி எல்லா குர்த்திஸுமே அண்டு சைஸுமே வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, அக்கா டெலிவரி வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு. ஸோ நானுமே செக் பண்ண அப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எனக்கு மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவங்க எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் தெரியுது. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 250 rupeesக்குள்ள குர்த்திஸை வந்து நம்ம கூப்பன் கோட் அப்ளை பண்ணி 150 rupeesக்கு வந்து பை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆஜியோ சைட்லேருந்து இந்த இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. சேம் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 rupees குர்த்திஸில் மட்டும்தான் இந்த இஷ்யூ வந்து நான் பார்க்கும்போது இருந்துச்சு. அதே டைமில் 349 rupeesக்குள்ளது 369 rupeesக்குள்ள குர்த்திஸ் எல்லாமே நம்ம வந்து பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் அப்ளை பண்ணாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெலிவரி வந்து அவைலபிள் இருக்குது. சேம் டைமில் 250க்கு தான் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இந்த சூப்பர் டீல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் செக் பண்ணும்போது ஒரு சில குர்த்திஸ் வந்து என்னோட அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்து. இதுக்கு முன்னாடி வந்து லாக்டவுன் டைமில் தான் இந்த இஷ்யூ வந்து நமக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே கிளியர் ஆன அப்புறமும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. ஸோ ஆஜியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டாக வந்து இந்த பிக் போல்டு சேலில் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு சேலை வந்து கொடுத்துட்டு அந்த டைமில் வந்து பேஜே ஓப்பன் ஆகலை. யாருமே வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு தான் நான்லாம் ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து எல்லா குர்த்திஸுமே ஸ்டாக்கும் கொடுத்து கலெக்ஷனும் கொடுத்து நம்மளால் வந்து பை பண்ண முடியாத அளவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குர்த்தா செட்டுமே அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இஷ்யூ வந்து கிளியர் ஆனதும் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். ஸோ போன வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட குர்த்தி கலெக்ஷன் குர்த்தி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ என்கிட்ட இருக்க ஆஜியோ குர்த்திஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குர்த்திஸ் வந்து அதில் வந்து காமிச்சிருந்தேன். பேலன்ஸ் குர்த்திஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ண போட்டனால என்னால் காமிக்க முடியல. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ வந்து போடுறேன். எல்லாருமே வந்து எல்லா குர்த்தியோட லிங்குமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. நெக்ஸ்ட் உள்ள வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லா லிங்குமே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். என்னாச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிட்டு. ஸோ அதனால தான் என்னால் வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ சண்டே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வரும். அதில் எல்லா குர்த்திஸ் லிங்குமே கொடுக்குறேன். மோஸ்ட்லி நான் பை பண்ண குர்த்திஸ் எல்லாமே ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. டெலிவரி வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 7 குர்த்திஸ் சூப்பர் டீலில் உள்ள குர்த்திஸ் வந்து 7 வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்ளை கூப்பனில் போயிட்டு சூப்பர் டீல் அப்படிங்கிற கூப்பன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆஃபரில் உள்ள ப்ரைஸ் வந்து நமக்கு காமிக்குது. டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு 3 குர்த்திஸ் ஆட் பண்ணாலுமே நமக்கு சூப்பர் டீலில் வந்து டெலிவரியும் ஃப்ரீ கொடுத்துருவாங்க. சேம் டைமில் நமக்கு கூப்பனுமே அப்ளை ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் குர்த்திஸ் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ குர்த்திஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் ஒரு 4 குர்த்திஸ் அந்த மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறேன். கொஞ்சம் ஹை ப்ரைஸில் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 குர்த்திஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலரையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 4 குர்த்திஸ் இருக்குது. நமக்கு டெலிவரி வந்து ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அட்ரஸ்க்கு வந்து 4 குர்த்தீஸில் ஒரு குர்த்தி மட்டும்தான் எனக்கு வந்து டெலிவரி அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 அட்ரஸ் வந்து அதில் கொடுத்து வச்சுருக்கேன். ஒன்றில் எனக்கு இந்த மாதிரி வந்தாலுமே பேலன்ஸ் இருக்க 3 அட்ரஸில் வந்து கண்டிப்பாக நான் வந்து செலக்ட் பண்ணி பார்ப்பேன். இப்போ வந்து நம்ம என்ன அட்ரஸ் செலக்ட் பண்ணாலுமே நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டெலிவரி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நமக்கு இப்போ 250க்குள்ள குர்த்திஸ் தான் அவைலபிள் இல்லை. ஸோ நார்மலாக 349 369க்குள்ள குர்த்திஸை வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரெண்ட்ஸில் வந்து 66% ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்டகரியில் வந்து குர்த்தி செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகுது. எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது எல்லா ப்ரைஸில் உள்ளதும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குர்த்தி வந்து 369 கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். 250க்குள்ள குர்த்திஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறதில்ல. எப்படியுமே நமக்கு வந்து அது டெலிவரி வந்து அவைலபிள் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து பாருங்கள் 369 இதுவுமே பேக்கில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து 324 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் கோடு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதை விட நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். 200 சம்திங் தான் வரும். லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரேண்டமாக கொஞ்சம் குர்த்தியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேகை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 குர்த்திஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் வந்து 1250 ருபீஸ்க்கு மேலே இருந்தாலே போதும். நமக்கு 1250 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் நமக்கு வந்து சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து நான் கூப்பன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நமக்கு வந்து குர்த்திஸ் வந்து நிறைய தான் இருக்குது. நமக்கு வந்து கம்மியான குர்த்திஸ் இருந்தாலே போதும். ஸோ அதனால் நான் ஒரு 2 குர்த்திஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு டோட்டல் பேக் வேல்யூ வந்து 1250 இருந்தால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து 99 வருது. ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் குர்த்திஸ் வந்து 244 ருபீஸ்க்கு வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து பாருங்கள் நமக்கு எந்த இஷ்யூமே காமிக்கலை. ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து டெலிவரி வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கூட நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நமக்கு இஷ்யூன்னு பார்க்கும்போது சூப்பர் டீல் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில குர்த்திஸ் வந்து அவைலபிள் இல்லை. 250 ருபீஸ்க்குள்ள குர்த்திஸ் வந்து நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு குர்த்தி கூட எனக்கு வந்து அவைலபிள் இல்லை. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 குர்த்திஸ் ஆட் பண்ணால் 2 குர்த்திஸ் ஆச்சும் அவைலபிள் இருந்துச்சு. இன்னைக்கு செக் பண்ணும்போது ஒரு குர்த்திஸ் கூட டெலிவரிக்கு வந்து அவைலபிள் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.